கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. And he says the Lord will fight for you. நீங்க அமைதியா இருந்தா போதும். You need only to be still. நீங்க பேசுறத விட்டுருங்க. Just stop talking. எகிப்தை குறித்து நீங்க நினைச்சு கொண்டிருக்காதீங்க. Don't be thinking about the Egypt. நீங்க பதறி பேசி கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் செயல்பட முடியாது. If you are just talking out of panic, the God will not be able to do his work. இத கொஞ்சம் நீங்க ஆழமாக உள் வாங்கும்படிக்கு நான் கேட்கிறேன். I just would like you all to take it very deeply inside. இந்த எகிப்திய ஜனங்களை போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் வந்ததெண்டா நம்முடைய வாய் பதறிக்கொண்டு என்ன செய்து வார்த்தைகளை கொட்ட நினைக்குது. Even like this people, when we go through distress, we panic and then we just pour out the words out from our mouth. என்னுடைய வார்த்தைகளும் உங்களுடைய வார்த்தைகளும் அந்த நெருக்கத்திலே ஏதாவது என்று நாம் சொல்வோம்னு சொன்னால் கர்த்தர் செயல்படுவதை அது தடுக்கும். If in distress yourself and myself we are just putting some words out, அல்லது கர்த்தர் செய்வதை தாமதம் பண்ணும். or it will delay the work of God. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். Understand this very clearly. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களில் நாம் அமைதியை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். If we want God to do something in our life, then it is very important for us to be quiet.